லெபனான் நாட்டில் உள்ள பைரூத் பகுதியில ஹமாஸோட துணைத் தலைவர் சாலிஹ் அல் அரூரி நேற்று இஸ்ரேலோட உளவுத்துறையா இருக்கக்கூடிய மொசாதால படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. வாகனத்துல போய்கிட்டு இருந்த சாலிஹ் அல் அரூரி மேல வான்வழி தாக்குதல் நடத்தி அவரையும் அவரோட இருந்த 5 பேரையும் கொண்டு இருக்கு இஸ்ரேல். கொல்லப்பட்டவங்கள்ல 2 பேர் ஹமாஸோட ராணுவ பிரிவா இருக்கக்கூடிய இஸ்ஸதீன் அல் கசாம சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்களோட பெயர்கள் சமீர் ஃபிந்தி அபு அமீர் மற்றும் அசாம் அல் அக்ரா அப்படின்னு சொல்லி ஹமாஸ் நடத்துற அல்லக்ஸா டிவில சொல்லியிருக்காங்க. சாலிஹ் அல் அரூரி ஹமாஸோட ராணுவ பிரிவை உருவாக்குனதுல ஒருத்தர். 2018 அவரை பத்தி தகவல் கொடுக்கறவங்களுக்கு $5 மில்லியன் தர்றதா அமெரிக்கா அறிவிச்சிச்சு. ஹமாஸ நிறுவன ஷேக் அகமது யாசின், அப்துல் அஜீஸ் அல் ரந்தீசி போன்றவர்கள் 2004 இஸ்ரேலால படுகொலை செய்யப்பட்டாங்க. அந்த வரிசையில இன்னைக்கு ஹமாஸோடைய துணைத் தலைவர் அல் அரூரி கொல்லப்பட்டிருக்கிறாரு. ஹமாஸோட காசா தலைவர் யஹியா சின்வார் இஸ்ரேலோட ஹிட்லிஸ்ட்ல அடுத்ததா இருக்கிறதா சொல்றாங்க. கடந்த அக்டோபர் 7 அன்னைக்கு இஸ்ரேல் மேல தாக்குதல் தொடுக்கப்பட்டதுக்கு மூளையா செயல்பட்டது இவரா இருக்கிறாரு. சாலிஹ் அல் அரூரிய மொசாத் கொலை செஞ்சனாலும் அவர் கொல்லப்பட்ட இடமும் முக்கியமானதுன்னு சொல்றாங்க. தெற்கு பைரூத்ல ஹிஸ்புல்லா இயக்கம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய தெஹியா அப்படிங்கிற பகுதியில இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இது ஹிஸ்புல்லாவை கடுமையா சீண்டக்கூடிய ஒரு நடவடிக்கையா பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லாம 2020 ஈரானுடைய ராணுவ தளபதியா இருந்த காசிம் சுலைமானி கொல்லப்பட்ட நாளுக்கு ஒரு நாள் முன்னால இந்த படுகொலை நிகழ்த்தப்பட்டிருக்கு. அதனால இந்த தாக்குதலை இஸ்ரேல் முன்னாடியே முறையா திட்டமிட்டு இந்த குறிப்பிட்ட நாள்ல நடத்தி இருக்கிறதா கருதுறாங்க. போன வாரம் சரியா டிசம்பர் 25 தான் ஈரானோட குதுஸ் படைப்பிரிவுடைய தளபதி சையத் ராசி மௌசாவி சிரியால கொல்லப்பட்டாரு. இதெல்லாம் பார்க்கிற போது இஸ்ரேலும் மொசாதும் என்ன நினைக்கிறாங்களோ அதையெல்லாம் செய்ய முடிஞ்ச அளவுக்கு திறன் படைச்சவங்க அப்படின்னு சொல்லி சிலர் நினைக்கலாம். ஆனா உண்மை என்னன்னா இது எல்லாம் இஸ்ரேலோட பலவீனத்தையும் விரக்தியும் காட்டக்கூடிய ஒன்னா அரசியல் பார்வையாளர்கள் முன்வைக்கிறாங்க. காசா யுத்தத்துல இஸ்ரேல் அரசியல் ரீதியாகவும் சரி ராணுவ ரீதியாகவும் சரி தோற்றுதான் போயிருக்கு. ஆமா, ஹமாஸ வேரோட பிடுங்கி வீச போறோம்னு சொல்லி களமிறங்கி மிகப்பெரிய ராணுவ இழப்பை சந்திச்சிருக்கு இஸ்ரேல். ரொம்பவே சக்தி வாய்ந்த படைப்பிரிவுன்னு சொல்லி கோலான் அப்படிங்கிற ஒரு பிரிவை வச்சு இஸ்ரேல் ரொம்பவே பெருமை பீத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுல உள்ள பல இராணுவத்தினர் இந்த காசா யுத்தத்துல இறந்து போயிருக்கிறதால அந்த பிரிவையே காசால இருந்து திரும்ப பெற்றிருக்கிறாங்க இஸ்ரேல் அரசு. இந்த சூழல்ல தான் ஹமாஸ் தலைவர் சாலிஹ் அல் அரூரி கொல்லப்பட்டிருக்கிறாரு. இது பத்தி கருத்து சொல்லியிருக்கிற ஹிஸ்புல்லா இயக்கம் இஸ்ரேல் தங்களுடைய தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹமாஸும் இந்த படுகொலையை கடுமையா கண்டிச்சிருக்கிறதோட இதுக்கு பழிதீர்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹமாஸோட மூத்த நிர்வாகி அல் ரிஸ்க் சொல்றாரு, சியோனிச எதிரிகள் தங்களோட குறிக்கோளை அடைகிறதுல அவமானகரமான தோல்வியை சந்திச்சிருக்கிறதோட வெளிப்பாடாதான் நம்மளுடைய தலைவர் சாலிஹ் அல் அரூரிய கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரு மேலும் சொல்லியிருக்கிறாரு, சியோனிச அரசு பாலஸ்தீனர்களோட தலைவர்களை பாலஸ்தீன்லையும் அதுக்கு வெளியேயும் கொல்றது கோழைத்தனமானது. இதன் மூலமா எங்க மக்களோட தைரியத்தையும் மன உறுதியையும் குலைக்க முடியாது, எங்களோட துணிச்சலான எதிர்ப்பு போராட்டத்தையும் தடுக்க முடியாது அப்படின்னும் சொல்லியிருக்கிறாரு. உண்மையை சொன்னா ஹமாஸ் தலைவர்களை கொல்றது வழியா பாலஸ்தீன போராட்டத்தை மழுங்கடிக்க முடியும்னு இஸ்ரேல் நம்புது. ஆனா இதுக்கு நேர் முரணான விளைவு தான் தொடர்ச்சியா கடந்த காலங்கள்ல இருந்து ஏற்பட்டு வரதை நம்ம பார்க்கலாம். பல போராளிகள் உருவாகுறாங்க. ஹமாஸும் முன்ன காட்டிலும் இன்னைக்கு பலம் அடைஞ்சிருக்கு. சாலிஹ் அல் அரூரி கொல்லப்பட்ட பின்னணியில இஸ்ரேலோடனான போர் நிறுத்தம், பிணை கைதிகளை விடுவிக்கிறது மாதிரியான பேச்சுவார்த்தைகளை தற்காலிகமா ஹமாஸ் இயக்கம் நிறுத்தி இருக்கு. ஏற்கனவே இஸ்ரேலிய மக்கள் பிணை கைதிகளை மீட்கணும்னு போராட்டம் செஞ்சு வர சூழல்ல ஹமாஸுடைய இந்த நடவடிக்கை நிச்சயமா இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாவுக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுக்கும். நெத்தன்யாவுக்கு தெரியும், இஸ்ரேலிய பிணை கைதிகளை முழுமையா விடுதலை செய்யணும் அப்படின்னு சொன்னா சீஸ்ஃபயர் போர் நிறுத்தம் ஒப்பந்தத்துக்கு அவங்க சம்மதிக்கணும். ஆனா சிக்கல் என்னன்னா அது இஸ்ரேலோட நெத்தன்யாவோட தோல்வியை ஒப்புக்கொண்டதா ஆகும். இந்த போர்ல பொருளாதார ரீதியான ராணுவ ரீதியான இழப்பை தாண்டி என்ன சாதிச்சிங்கன்னு சொல்லி இஸ்ரேலியர்களே அவரை காரி துப்புற நிலை ஏற்படும். அதனால நிச்சயமா அவர் போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொள்ள மாட்டாரு, அதை விரும்புறது இல்லை அவரு. இந்த விஷயத்த இஸ்ரேலிய ஊடகங்களே கூட சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க,
இஸ்ரேல்ல ஏற்கனவே நெத்தன்யாகு மோசடி ஊழல் குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டு வராரு. அதனால அவர் சிறைக்கு போயிடுவோமோ அப்படின்னு கூட அவருக்கு ஒரு அச்சம் இருக்கு. இந்த பின்னணியில தான் காசா மக்கள் மேல இனப்படுகொலையை தொடர்ந்து நடத்துறது மூலமா தன்னுடைய இருப்பை தற்காலிகமா பாதுகாத்துக்க தக்க வச்சுக்க அவரு முயற்சி பண்றாரு. பொதுமக்களை கொன்னு குவிச்சு காசாவோட சில பகுதிகளை ஆக்கிரமிக்கிறது வழியா வெற்றி வெற்றின்னு கூச்சலிடலாம்னு அவரு நினைக்கிறாரு. இதுதான் உண்மையான நிலவரம். சீக்கிரமே சியோனிச அரசு மண்ணை கவும் பாலஸ்தீனர்களுடைய போராட்டம் வெல்லும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. கடந்த காலத்திலையும் நெத்தன்யாகு மாதிரியான பல கொடுங்கோலர்கள் காணாமலாக்கப்பட்டிருக்கிறாங்க. அவருக்கான நேரமும் வெகு சீக்கிரமே வரும்னு சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.